Hi, hi to everyone. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மோட் ப்ராப்ளம்ஸ்ல இண்டிவிஜுவல் டைப் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ மோட் அப்படின்னாலே மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர். இண்டிவிஜுவல் டைப்ல வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர். ஒரு நம்பர் வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகுது, அதர் நம்பரை விட மற்ற எல்லா நம்பரை விட நிறைய தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா அதுதான் வந்து மோட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஃப்ரீக்வன்சி டைப் இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வன்சில வந்து எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு பார்ப்போம். அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் என்னவோ அதுதான் மோடோட வேல்யூ. இப்போ இந்த மோடோட என்ன வாட் இஸ் மோட் வித் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. So the most frequent number, that is the number that occurs the highest number of times. For example, இங்க பாருங்க 4 2 4 3 2 and 2. இதுல எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு? 2ன்ற நம்பர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 2 தான் இங்க ஆன்சர். ஸோ மோடோட வேல்யூ வந்து 2. ஸோ மற்ற எல்லா நம்பர் எல்லாத்தையும் விட எந்த ஒரு நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து மோடோட வேல்யூ. மோடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு: பை மாடல், ட்ரை மாடல், மல்டி மாடல். அது என்ன பை மாடல் அப்படின்னா, பை மாடல்னா ஆன்சர் வந்துட்டு அதாவது 2 நம்பர் சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆனால் பை மாடல். ட்ரை மாடல்னா அதே தான், 3 நம்பர்ஸ் சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். மல்டி மாடல் அப்படின்னா நிறைய நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும், அதுதான் வந்து மல்டி மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டிவிஜுவல் டேட்டா டைப்ல மோடுனா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு எந்த அசனிங் டிசனிங் ஆர்டர் எதுவுமே தேவையில்ல. கிவன் கொஸ்டின்ல எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் இருக்கோ ஜஸ்ட் அதை எடுத்து எழுதுனீங்கன்னா அதான் மோடோட வேல்யூ. Find the mode of the given data set. 3 3 6 9 15 15 15 27 27 37 and 48. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பாருங்க, 3 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 15 வந்துட்டு 3 டைம்ஸ் இருக்கு, 27 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நம்பர் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 தான் வந்துட்டு மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூவாக இருக்கு. ஸோ 15 தான் இங்கே ஆன்சர். 15 is the mode since it appearing more number of times in the set compared to other numbers. ஸோ மற்ற எல்லா நம்பரும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 15 மட்டும் தான் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 15 is the answer. Second example, find the mode of 4 4 4 4 9 15 15 15 27 37 48 டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 9 1 டைம், 15 3 டைம்ஸ், 27 1 டைம், 37 1 டைம், 48 1 டைம் தான். ஸோ 15 and 4 ரெண்டு வேல்யூ மட்டும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, ஈக்குவலா ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படின்னா இது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா பை மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஆன்சர் தான். The 4 and 15 both the number are repeated same number of times in the given data set. So mode value is 4 and 15. Third example பாருங்க. Find the mode of 3 6 9 16 27 37 and 48. இதுல எந்த நம்பருமே ரிப்பீட்டே ஆகல. ஒரு நம்பராவது ரிப்பீட் ஆகணும். ரிப்பீட் ஆனா மட்டும்தான் அதை மோடுன்னு நம்ம சொல்லுவோம். இங்க எந்த நம்பருமே ரிப்பீட்டே ஆகல, ஸோ மோடே கிடையாது. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் டேட்டால வந்து மோடு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா அங்க மோடே இல்லை. அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ மோடு அப்படின்னாலே இண்டிவிஜுவல் டேட்டா டைப்ல வந்து இந்த 3 ப்ராப்ளம் தான் கொடுப்பாங்க. ஒன்று வந்துட்டு பை மாடல், மல்டி மாடல் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு சேம் நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3ல என்ன பார்த்தோம்னா நோ மோடு வேல்யூவே இல்லாத ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அதாவது எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகல அப்படின்னா அதுதான் வந்துட்டு மோடே இல்லாத வேல்யூ. I hope you understand. Thank you.